ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு, அப்புறம் கேத்து வந்துடுறாரு. லாபத்துல சனி இருக்காரு. ராகுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியத்துக்கு வரப்போறாரு. ஸோ ஓரளவுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபார்ச்சூனா இருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா, உங்களுக்கு சனி பகவான் உங்கள காப்பாத்தி விட்டுருவாரு. அதனால குரு, சனி, இந்த ராகு, கேது இந்த அமைப்புல வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரி, எதுல கவனமா இருக்கணும்? பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஒரு ரூ. 10 கூட நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. உங்கள ஏமாத்திருவாங்க. அ இன்வெஸ்ட் பண்ணு, நீ வந்து வியாபாரத்துல போடு, உனக்கு இப்படி அதிகமா காசு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். ஸோ மனோதிடம் என்பது மிக மிக அவசியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல மத்தவங்க சொல்றத கேட்கறது அப்படிங்கிறத விட்டுட்டு, வீட்ல இருக்கிறவங்க சொல்றத கேளுங்க. மனக்குழப்பம் இருக்காது. இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கண்டிப்பாக ஒரு வாரத்துல 2 தடவையாவது நவக்கிரக வழிபாட்டை செய்யுங்க. மனசுல எந்த விதமான குழப்பமும் இருக்காது.